தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவராகிய தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 19ஆம் வாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நாம தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடுறோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பா எப்படி உயிரோட உடலோட விண்ணகத்துக்கு போனாரோ அதே மாதிரி தான் யாரு, அன்னை மரியாள். ஓகேங்களா? கன்னி தாயாகிய அன்னை மரியாள் கூட என்ன பண்ணாங்க, உடலோட விண்ணகத்துக்கு போனாங்க, விண்ணேற்பு அடைஞ்சாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். நம்முடைய திருச்சபை நம்புகிறது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையை தூய்மையான வாழ்க்கையை பண்ணியிருந்தாங்கன்னா, கடவுள் அவங்கள உடலோடவே விண்ணகத்துக்கு எடுத்திருப்பாரு நினைச்சு பாருங்க. அதை விட இன்னொன்று என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்க இருந்திருந்தா கடவுள் தான் பிறக்கிறதுக்கு ஒரு தாயாக அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அதுவும் ஒரு அதிசயத்தை பாருங்களேன். ஏசப்பா, அதாவது கடவுள் ஒரு பெண்ணுடைய வயிற்றினுள்ள 8, 9, 10 மாசம் இருந்திருக்காருன்னா நினைச்சு பாருங்க. ஆனா நாம நினைச்சோம்னா நம்ம உடம்புலையும் நம்முடைய இதயத்திலையும் கடவுளை பல வருடங்கள் குடியிருக்க வைக்க முடியும். வாழ்க்கை முழுவதும் குடியிருக்க வைக்க முடியும். முடியுமா? முடியும். ஸோ நாம இப்போ நினைச்சோம்னா என்ன பண்ணலாம்? கடவுளை நம்முடைய மனதில் பல வருடங்கள் குடியிருக்க வைக்க முடியும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் தூய்மை ஆகிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? நாமளும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக விண்ணகத்துக்கு போயிடலாம். உங்களை இறந்த பின்னாடி. ஓகேங்களா? பயப்பட தேவையில்ல. ஐயோ நரகத்துக்கு போயிடும், ஐயோ உத்தரீஸ்வரத்தில் போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு பயப்பட தேவையில்ல. என்ன பண்ணலாம்? நாமளும் தூயவர்களாக இருந்தால் கண்டிப்பாக கடவுள் நமக்குள்ளே இருப்பார். கடவுள் நமக்குள்ளே இருந்தால் நாம் கண்டிப்பாக நாமளும் ஒரு தூய்மையான இடத்துக்கு போவோம். அந்த இடம் என்னது? விண்ணகம். ஓகேங்களா? உலகத்துல எது தூய்மையான இடம்? கடவுள் இருக்கிற இடம் தான் தூய்மையான இடம். தூய்மையான இடத்துல தான் கடவுள் இருப்பார். ஓகேங்களா? ஸோ நாமளும் என்ன பண்ணோம்? தூய கன்னிமரியாள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையாக கடைபிடிச்சாங்களோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணோம்? தூய்மையாக கடைபிடிச்சு கடவுளுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து கடவுள் இருக்கிற இடத்த நம்முடைய குறிக்கோளாக சென்று அடைவோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.